சொல்லுவாங்க. இது எதுல கொண்டு போய் விட போகுதோ? அப்பா சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மீன். மாப்ள முள்ளில்லாத மீன் போடுங்க மாப்ள. மாமனாருக்கு தொண்டையில சிக்கி ஒண்ணு கிடக்கும் ஆயிர போகுது. அவர் முள்ளத்தான் விரும்பி சாப்பிடுவாரு. ஒய்ஃப் வாங்க வந்துட்டுங்க. பாருங்க, ஒப்பா சாப்பிட மாட்டேங்கிறாரு. அந்த குடல் பொரியல் கொஞ்சம் வைங்க. அப்பாங்க இந்தாங்க. அப்பா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயி போச்சு. மச்சான் எப்படி விழுந்து விழுந்து கவனிச்சாரு. அன்னைக்கு நடந்து அவர் காலை கடிச்சு வச்சுட்டேன். இன்னைக்கு மாப்ள பெத்த மகளை பார்த்து குலைக்கிறியா நீ? அட விட்டுங்க மாப்ள, மாமனார் தானே. அட சும்மா இருக்க மச்சான், இன்னைக்கு ரெண்டுல ஐயோ அடிக்காதீங்க மாப்ள, என் உசுர அதுக்கு எடுத்தா இருக்க. விட்டுருங்க மாப்ள. அட சும்மா இருக்க மச்சான். நானா எங்க அப்பா பாத்துறேன். நல்ல ஆம்பளை இருந்தா ஓடாத. ஏய் மாப்ள விட்டுருங்க மாப்ள. மாப்ள ஐயோ, இந்த 2 நாளைக்கு மத்தியில நான் மாட்டிட்டு முடிக்கிறேன். கைய கால ஒடிக்க விட மாட்டேன். ஐயோ, அந்த 16வது நாள் சமாச்சாரம் தெரிஞ்சிருந்தா இந்த பண்ணாட வேணும்னே அடிச்சு கொன்னே போடுவானே. அடிக்காதீங்க மாப்ள. அட விடுங்க மச்சான். மாப்ள ஒண்ணு நான் இருக்கணும், இல்லாட்டா எங்க அப்பா இருக்கணும். மாப்ள நீ வேணா போயிடுற, அது இருக்கட்டும். இல்ல இவரை அடிச்சு கொள்ள விட மாட்டேன். மாப்ள என்ன தைரியம் இருந்தா என் மாமனார் நீங்க அடிப்பீங்க? உங்களுக்கு எப்படி மாப்ள மனசு வந்தது? அது லொல்லு லொல்லுன்னு குலைக்கும் போது என் அடி வயிறு ஜல்லு ஜல்லுன்னு பத்தி எரியுது மாப்ள. எங்க அப்பா மேல இவ்வளவு பாசம் வச்சிருப்பேன் நான் எதிர்பார்க்கல மச்சான். மாப்ள இது என்ன கண்டீங்க? அந்த 16வது நாள் முடிட்டு அப்புறம் பாருங்க நீங்க இந்த பாசத்தை உலகத்துல வேற எங்கேயுமே நீங்க பாத்துருக்க முடியாது மாப்ள. பாக்கலாம், நீ போடு. ஆள் வெட்டி சாடு புலீஸ். எங்க வீட்டுல ஒரு தெண்டை சோத்து பிளாக் பிக் இருந்தது, அது இந்த பக்கம் வந்து பாத்தீங்களா? அது எதுக்கு கவுண்டர் நீங்க தேடுறீங்க? ஒரு விழா எடுத்து மெடல் குத்துலான்னு தான். அந்த பிக் வராம இந்த டாக் சாப்பிட மாட்டேங்குது. அந்த சொறி முடிச்ச பிளாக் பிக் எங்க மேய்தோ தெரியலையா மாமா? அவன் ஊருக்குள்ள கல்லும் கையுமா அலையிறான். எனக்கு மட்டும் உங்களை அடிக்கணுங்கிற ஆசை இல்லையா? என்ன இப்படி கடிச்சு வச்சு ஊருக்குள்ள கேவலப்படுத்தீங்களா மாமா? மாமா பயப்படாதீங்க, உங்களை சங்கிலியில புடிச்சிருக்க, இதை அவுத்து விட்டாங்க. சும்மாருங்க. என்ன கவுண்டர் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கடிச்சு வச்சிட்டீங்களே டைசன் மாமா. எல்லாம் நான் தரமா கேள்விப்பட்டேன் கவுண்டர். என்ன கேள்விப்பட்ட? இந்த நாய்கடி சமாச்சாரம் தான். அதாவது பேசாம ஒண்ணு செய்யுங்க. 7 வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும்.